வணக்கம் நண்பர்களே! சாணக்கியர் என்பவர் கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆசிரியர், தத்துவஞானி, பொருளாதார நிபுணர், நீதிபதி மற்றும் அரச ஆலோசகர். இருப்பினும் அவரின் தத்துவங்கள், நீதி போன்ற விஷயங்கள் இன்றளவும் நமக்கு பயன்படும் வகையில் இருக்கின்றன. குழந்தைகள் முன் இந்த விஷயங்களை தவறியும் செய்து விடாதீர்கள் என்று சாணக்கியர் என்ன கூறுகிறார்? இந்த காணொளியில் பார்ப்போம். சாணக்கியர் அரசியல் அமைப்பு, அரசரின் பண்பு போன்ற விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என கூறியுள்ளதோடு, ஒரு நபர் தன் குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை முன்னேற்ற எந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று பல விஷயங்களை விளக்கியுள்ளார். குழந்தைகள் முன் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்றும் விளக்கியுள்ளார். ஆச்சரிய சாணக்கியரின் ஆலோசனைகள், கொள்கைகள் கடுமையானதாக இருந்தாலும் வாழ்க்கையின் உண்மைகள் அவற்றில் மறைந்துள்ளன. இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. தன் பெற்றோர், தன் குடும்பத்தினர் என்ன பேசுகின்றனரோ அதை கேட்டுத்தான் குழந்தைகளும் அதையே பேச கற்றுக்கொள்கின்றன. அதனால் எந்த ஒரு குழந்தையும் இப்படி பேசுகின்றதே என மனக்குறைப்படாமல் பெற்றோர்கள் தங்களிடம் உள்ள குறைகளை சரி செய்ய முயல வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் உள்ள பெரியோர்களிடம் இருந்துதான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் களிமண் போன்றவர்கள். அவர்களை குழந்தை பருவத்திலேயே சரியான வகையில் வடிவமைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அவர்கள் நேர்மறையான, சிறந்த சிந்தனை கொண்டவர்களாக உருவாக வேண்டும் எனில், அதற்கேற்றாற்போல அவர்கள் முன் நீங்களும் நடந்து கொள்வது அவசியம். குழந்தைகள் முன் பெற்றோர் ஒருவரை ஒருவர் மரியாதை கொடுத்து பேசுங்கள். குடும்பத்தில் மட்டுமல்லாமல் வெளியிலும் மரியாதை கொடுத்தும் அவதூறு பேசாமல் இருக்க வேண்டும். அதை பார்த்து கவனிக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களைப் போலவே மரியாதையுடன் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வளர்வார்கள். எனவே மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுங்கள். குழந்தைகள் முன்பும் குழந்தைகளிடமும் ஒருபோதும் பொய் பேசக்கூடாது. பிள்ளைகள் முன் நடிப்பதோ பொய் பேசுவதோ தவறு. அவர்கள் மனத்தில் உங்கள் மீதான மரியாதை குறைந்துவிடும். அவர்களும் பொய் பேசத் தொடங்கி விடுவார்கள். அதோடு பொய் பேசும் குழந்தைகளிடம் கோபப்பட்டு அடிப்பதோ திட்டுவதோ கூடாது. அவர்களிடம் மெதுவாக எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். எனவே பொய் பேசக்கூடாது. பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகள் முன் சண்டையிடுவதை பெரிய விஷயமாக கருதுவதில்லை. குழந்தைகள் முன் செய்யக்கூடாத விஷயம் சண்டையிடுவதுதான். இதனால் குழந்தைகளின் மனதில் பெற்றோர் குறித்த மரியாதை குறையும் அல்லது இல்லாமலே போய்விடும். பல சமயங்களில் குழந்தைகள் பெற்றோரை மதிக்காமல் போக இதுவே காரணமாக அமைந்துவிடுகிறது. எனவே குழந்தைகள் முன் நீங்கள் சண்டையிட வேண்டாம். என்ன நண்பர்களே, சாணக்கியர் கூறியது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தோன்றினால் கீழே பதிவிடவும். நன்றி நண்பர்களே.